நீ தான் கிறிஷோட அம்மா கல்யாணியா? அப்போ இந்த ரோகிணின்னு சொன்னது உனக்கு இதான் வந்து கல்யாணங்கிற மாதிரி நாடகம் போட்டதெல்லாம் நடிப்பா அப்படின்னு பலார் அப்படின்னு வந்து இப்போ மீனா ரோகிணியை பார்த்து அரையிற சரணம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த பல தடவை ப்ரோமோவில் போட்ட அதையாவது ரோகிணி சிக்க போகும் தருணம், ரோகிணி வசமாக மாட்டப்போகும் தருணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பலார்னு அப்படியே தரையில் போய் விடுறாங்கல்ல ரோகிணி. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்னு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. மகேஸ்வரியில் ஆரம்பித்து அத்தனை பேரும் கிளம்பி அங்கே அங்கே போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணிக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா பக்கத்து ஊரில் தன்னுடைய அம்மா இருந்துட்டு அவங்க வேற கால் பண்ணி தேவசத்துக்கு வந்து உங்கள் அப்பாவுடைய தேவசம் அதை வந்து நீ தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே பொண்ணு நீ பண்ணியே தீரணும், இறந்தவங்களுக்கு மரியாதையை கொடுக்கறது, இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சால் தான் வாழ்கிறவங்க நல்லா வாழ முடியுங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவொடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இவங்களும் வந்து அங்கே கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணால் இங்கே என்ன பொய் சொல்கிறது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒன்று மகேஸ்வரி வந்திருக்கா, அவளை பார்க்க போனோம் அப்படின்னா இவங்களும் ஏதாச்சும் வந்துருவாங்களா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இப்போ வந்து என்னுடைய கிளையண்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து சென்னையிலே ஒரு பெரிய கிளையண்ட்டு, அவங்களுக்கு வந்து பக்கத்து ஊரில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான், அவங்க இங்கே வந்திருக்காங்களாம், அவங்க வந்து ஒரு மேக்கப் மட்டும் போட முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருக்கோம், அத்தனை பேர் எல்லா வேலையும் லீவ் போட்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்தா அப்படின்னா மனோஜெல்லாம் வந்து ஷோரூமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான், இந்த மேக்கப்புக்கு போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் பேச, இப்போ முன்ன மாதிரி வந்து கோபமாக பேசுறது இல்லைல்ல, அதனால் சாத்வீகமாக இல்லைம்மா ரோகிணி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா வந்து இல்லை ஆண்டி, அது வந்து இந்த மேக்கப்புக்கு யூஸ்வலாக வந்து நான் 25,000 வாங்குவேன், ஆனால் இந்த தடவை வந்து அவங்க 50,000 தரேங்கிறாங்க அப்படின்னா 50,000 அப்படின்ட்டு இந்த பணம்னா அப்படி அப்படின்னு வாயை பிறந்துருவாங்கல்ல விஜயா. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து போயிட்டு வாமா, எப்படி போவேன் நீ அப்படின்னு கேட்டால் மகேஸ்வரியும் வந்திருக்காள் ஆண்டி, மகேஸ்வரியோட காரில் போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளை எது கூட்டு வந்திருக்காங்கன்னு வேற தெரில அப்படின்னு நினச்சிட்டு மகேஸ்வரி கூடயே சேர்ந்து வந்து இவங்க போகிறத பார்க்குறாங்க. ஸோ மகேஸ்வரியும் இவங்களும் சேர்ந்து கிளம்பி வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா கிட்டக்க அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இன்னமும் வந்து வீட்டில் எதுவும் விசேஷம் இல்லையாம்மா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை பாட்டி அப்படின்னு எங்கள் பாட்டி ஃபுல்லாக வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாருமா காலங்காலத்தை நடக்க வேண்டியது காலகாலத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி பேசி அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, பக்கத்து ஊர் தான். அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 3 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த பக்கத்து குளத்துலேருந்து வந்து ஒரு 18 தடவை 18 குடம் தண்ணி எடுத்து வந்து சாமி சிலைக்கு வந்து ஊற்றணும் அப்படின்னா வந்து அதன் மூலமாக வந்து ஒரு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், நம்ம மனத்தை நினச்சது நடக்குங்குவாங்க. நீ குழந்தை பிறக்கணும்னு நினச்சி பண்ணு, சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு குட்டி முத்துவையோ இல்லை ஒன்றை மாதிரி ஒரு குட்டி மீனவையோ பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை, அதுக்காகவாச்சும் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே பாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அது பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு இவங்க குடத்தை தூக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. மீனா முத்து வந்து நான் வந்து விட்டுறேன் அப்படின்னா இல்லை பக்கத்தில் தானே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகும்போது சரி விடு நான் அவனை ட்ராப் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வந்து முத்து ட்ராப் பண்ணிவிட்டு சரி நான் வந்து பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் முன்னாடி படித்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போய் பார்த்து வரேன் அப்படின்னு வந்து இப்போ முத்து கிளம்பி போகிறாரு. முத்து கிளம்பி போகும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா யோசிச்சு இந்த இடத்துல எங்கே இருக்க குளம் அப்படின்லாம் கேட்டு போக அந்த சமயத்தில் வந்து இப்போ ரோஹிணிம்மா சீக்கிரம் கிளம்பணும், ரொம்ப லேட் பண்ணாத, எனக்கு அங்கே இப்போ ஏதாவது பிரச்சனையாச்சு நீங்கள் ஏதாவது தேடி வந்தாங்கன்னா செத்தேன் நான், அதுவும் உங்களெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் மாட்டிப்பேன், ஏதோ 1-2 விஷயம்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி விடு இங்கே தான் பண்ணணும் அப்படின்னா என்னம்மா மரத்தடி வாசலில் இது மரத்தடியில் உட்காந்து பண்ண சொல்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு பண்ணிடலாம்ல அப்படின்னா, அப்படிலாம் இதை பண்ண முடியாது தவசதெல்லாம், இங்கே பண்ணிவிட்டு குளத்தை போய் பண்ணிட்டு அதை கரைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசினதுக்கப்புறமா சரின்னு அவங்க உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கும் போது தான் வந்து கிறிஷ் யாருமா இவர் அப்படின்னு வந்து கேட்க வந்து இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னா, அப்பா சாமிக்கிட்ட போயிட்டாராமா, அப்போ மனோஜ் எனக்கு புது அப்பாவாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கி டக்குன்னு கட்டி பிடிச்சி, டேய் கிறிஷ் உனக்கு அம்மாவே அப்பாவாகவும் இருப்பேன், ஆனால் வந்து மனோஜ் தான் உனக்கு இனிமேல் அப்பாவாக இருப்பார், அதை நான் எப்படியாச்சும் நடத்தி காட்டுறேன், ஒன்றுக்கு நீ என் கூட இருப்ப கவலைப்படாது அப்படின்னு வந்து முதல் தடவையாக கொஞ்சம் அப்படியே இறங்கி போய் மனசிறங்கி என்ன இருந்தாலும் கிறிஷுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இறண்டாருங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுறாங்க. பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சரி இன்னும் இப்போ தேவசத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் நடந்து அந்த ரிச்சுவல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, குடத்தை தூக்கிட்டு வராங்க. அங்கே இருக்க பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்குது பாருமா, அங்கே வந்து குளம் இருக்குது, அந்த குளத்தை வந்து தண்ணி எடுத்து வந்து இந்த பக்கம் வந்து போனோன்னா இங்கே இருக்கும், அங்கே வந்து சாமி சிலைக்கு வந்து நீ வந்து அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வந்து சொல்ல, தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு வந்து இவங்களும் கிளம்பி இப்போ போகிறாங்க. போயிட்டு நேராக போய் அங்கே வந்து குடத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தால் முதல்ல வந்து இந்த பக்கம் இல்லைம்மா அந்த பக்கம் இருக்குது பாருமா, அந்த குளம் தான்மா கோயில் குளம், இது ஊர் குளமா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே கிராஸ் பண்ணி வரும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரோகிணிக்கு இப்போ வந்து
அந்த இப்போ திவசம் கொடுத்துட்ருக்கதை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுதே வந்து வேறு எதுவும் குழந்தைங்க இருக்காங்களாமா அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரே பொண்ணு தான், இவ தான், பேர் கல்யாணி, அது என்னோடய பேரன் கிறிஷ் அப்படின்னு வந்து அவங்க இப்போ பாட்டி, கிறிஷோட பாட்டி சொல்கிறத அப்படியே பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி இவங்க நிற்க, இதே சமயத்தில் வந்து இப்போ வந்து என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா வந்து மீனாவை குழந்தைக்காக வந்து குழந்தை பேர் கிடைக்கணும், சீக்கிரமாக அவங்க குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அந்த சக்தி வாய்ந்த கோயிலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது. இதை பாட்டியே சொல்லிடுறாங்க. சொன்னதுனால டேய் நீ இப்போ உடனே கிளம்பி மனோஜ் அங்கே போயிடுறா, அங்கே போயிட்டு அந்த ரோகிணியை வர சொல்லு, குழந்தை உங்களுக்கு தான் பிறக்கணும், அவங்க ஒரு நிலம் கொடுக்குறேன்னாங்களா, அதுவும் உனக்கு தான் வரணும், வீட்டோட பேரப்புள்ள அப்படிங்கிறது ஓம் பிள்ளையா தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை தரன்னு இழுத்துட்டு இங்கே வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரோகிணியை போய் நான் கூட்டு வந்துடுறாமா, ஏதோ அந்த ஊரில் தானே ஃபங்க்ஷன் நாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் விஜயாவை இறக்கி விட்டுட்டு போக, விஜயா அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மீனா வந்து அப்படியே குடத்தை கீழே போட்டோன்னா அந்த சவுண்டை பார்த்து அவங்க ஷாக் ஆகி நிமிந்து பார்த்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரோகிணிக்கு சிக்கிட்டோம் அப்படிங்கும் போதே ரோகிணி குடுன்னு ஓடி வந்து மீனா 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 யாட்டி சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னா என்ன நடக்குதுங்க கிறிஷ் வந்து உங்கள் பிள்ளைங்குறாங்க. அவங்க கிறிஷோட பாட்டி என்னன்னா வந்து இதான் என் பொண்ணு கல்யாணிங்கிறாங்க, நீ யார் கல்யாணியா ரோகிணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ரெண்டும் நான் தான் கல்யாணி, என்னோடய முதல் கல்யாணத்தில் பிறந்த குழந்தை தான் கிறிஷ், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் வந்து நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன், தெரிஞ்சால் என் வாழ்க்கையே போயிடுச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதை யாருக்கிட்டே எதுவும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கும் போதே வந்து அப்போ இத்தனை நாளாக வந்து அவங்க ஒரு நாள் நல்லா பேசி ஒரு நாள் கோபமாக பேசினது, ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இவங்களை காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது கூப்பிட்டு போனது, என் புருஷனை ரவுடின்னு சொன்னது எல்லாமே நீதானா அப்படின்னு வந்து கேட்க அப்படியே தலை குடிஞ்சு போய், இல்லை மீனா எனக்கு வேறு வழி தெரியல, என் வாழ்க்கையே போயிடும், இந்த வாழ்க்கையை வந்து கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்குன்னு போய் சொல்லுவியா அப்படின்னு பலார்னு ஒன்று விட அப்படியே அரைஞ்சு போய் அவங்க கீழே விடுற தருணத்தில் ஏய் மீனா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா விஜயா அந்த பக்கம் நிற்கிறாங்க. விஜயா அங்கேருந்து வந்து என்னடி பண்ணுற, ரோகிணியை போட்டு அடிக்கிற, ஒன்று என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு வந்து பேச, நிறுத்துங்க அத்தை, இவங்க செஞ்ச காரியத்தை கேட்டால் உங்களுக்கே தெரியும் அப்படிங்க ஒன்று வந்து இந்த பக்கம் கையை கூப்பி ஐயோ அப்போ தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதீங்கிற மாதிரி இப்போ வந்து ரோகிணி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்போ வந்து ரோகிணியை பற்றி உண்மை விஜயாவுக்கு தெரிய வருமா தெரிய வராதா, மீனா இந்த சமயத்துலையும் அதை மறைச்சிட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த விஷயம் இப்போ ஒரு வேளை ஸ்ருதிக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சிருவாங்க. மீனாவுக்கோ முத்துவுக்கோ தெரிய வந்தால் மீனாவும் முத்துவும் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வர வேணாம், பாவம் ரோகிணி பக்கமும் நியாயம் இருக்குன்னு நல்லவங்களாம் நினச்சிப்பாங்க. ஆனால் ரோகிணி இதை யூஸ் பண்ணி இவங்களை காலி பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறது தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுதோன்னு தோணுது. இல்லை இது மொத்தமாகவே கற்பனையாகவும் கனவாகவும் இருந்து ரோகிணி கண்ட கனவுன்னு சொல்லி காமிப்பாங்களாங்கிறது நாளைக்கு ப்ரோமோலேயே தெரிஞ்சிடும். இது உண்மையாக இருந்தால் ப்ரோமோவில் வந்தால் அது கனவாக இருக்காதுன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் படி நாளைக்கே உண்மை தெரிய வருதா, இல்லை இப்போ இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ரோகிணி சிக்கிட்டாங்க ஒரு வழியாக, ஆனால் ரோகிணியை பற்றி உண்மையை இந்த ஓவர் நல்லவங்க மீனா யார்ட்டையும் சொல்லாமல் இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து மீனா முத்துக்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துக்கு தெரிய வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம், அதுவும் வந்து ரோகிணியை பலார்னு ஒன்று மீனா விடுற மாதிரி இருக்கிறது, அந்த காட்சி அமைப்பே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அது நடந்தால் நல்லாயிருக்கும். இது கனவுன்னு சொன்னால் கண்டிப்பாக செம கடுப்பாயிடுவாங்க எல்லாருமே. உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள்.